أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து எமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் கடைசியாக அல் குர்ஆன் விளக்க வகுப்பிலே 110வது அத்தியாயம், அல் குர்ஆனில் 114 அத்தியாயங்கள், 110வது அத்தியாயம் தான் அந்நஸ்ர் என்று சொல்கின்ற அந்த அத்தியாயம். 3 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிற நேரம் நெருங்கி விட்டது என்பதை சொல்கின்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்களை சென்ற வாரம் பார்த்தோம். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவின் ஆழம் எவ்வளவு விசாலமானது என்பதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏனைய சஹாபாக்களுக்கு புரிய வைக்க, எல்லா மக்கள் மத்தியிலையும் கேட்ட கேள்வி, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயம் எதை சைக்கினியாக சொல்கிறது உங்களில் யாருக்கு தெரியும் என்று கேட்டபோது, ஒவ்வொருவரும் அதனுடைய மேலோட்டமாக இருக்கின்ற அந்த அர்த்தத்தை வைத்துத்தான் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது நபிக்கு அல்லாஹ் புகழை சொல்கிறான், அப்படித்தான் என்று விளங்குகிறது என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அக்கதாக்க தகூலு இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் நீங்களும் அதே கருத்திலே இருக்கிறீர்களா என்று கேட்டபோது, இல்லை, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரண செய்தியை சொல்கிறது. அல்லாஹ்வுடைய நபியே, உங்களுக்கு மரணம் நெருங்கி விட்டது, உங்களுடைய அமானிதம் நிறைவேற்றப்பட்டு, உங்களுடைய பொறுப்பு நிறைவேற்றப்பட்டு, இந்த உலகை விட்டு நீங்கள் பிரிகிற நேரம் நெருங்கிவிட்டது, தயாராகுங்கள் என்றுதான் இந்த அத்தியாயத்தினால் அல்லாஹ் அடையாளப்படுத்தினார் என்று சொன்னார்கள். அப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பதிலை கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நானும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக நுழைகிறதை நபியே நீங்கள் காணும் போது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய ரப்பை நீங்கள் தூய்மைப்படுத்தி புகழ்வீர்களாக, வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பும் கேட்பீர்களாக, இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் பல வெற்றிகளை இஸ்லாம் கண்டிருக்கிறது. அந்த வெற்றி ஒன்றுக்கும் பின்னால் அலை அலையாக மனிதர்கள் இஸ்லாத்துக்குள் நுழையவில்லை. பத்ர் யுத்தம் வெற்றி பெற்றது,
இன்னும் பல யுத்தங்கள் வெற்றி பெற்ற நேரத்தில் அலை அலையாக மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ளே நுழைகின்ற நிலை இருக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு வெற்றியை தான் அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் மக்காவை வெற்றி கொண்ட ஃபத்ஹு மக்கா என்று சொல்கிற அந்த வெற்றி. கஅபாவை வெற்றி கொண்ட நேரத்திலே தான் மனிதர்கள் அலை அலையாக கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தார்கள். நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றில் அதிகமான யுத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்கா குறைஷிகளுக்கும் இடையில இந்த மோதல் தொடராக இருந்தது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஹிஜ்ரத்தோடு உருவாக்கப்படுகிறது. அப்ப அந்த மக்கள் அந்த ஹிஜ்ரத்தோடு அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பலமடைகிற நேரத்துல அப்ப ஏனைய அரபு கோத்திரங்கள், ஆங்காங்கே இருந்த கோத்திரங்கள் குறைஷிகளால் தூண்டப்பட்டார்கள். அப்ப ஆங்காங்கே இருக்கிற இந்த கூட்டங்கள் எல்லாம் இப்படி தூண்டப்படுகிற நேரத்தில் அவருக்கு ஒரு பயம், எங்கட இடத்தையும் இந்த முகமது பிடித்து விடுவாரோ என்று. ஹிஜ்ரி 2 இருந்து ஆரம்பித்து ஹிஜ்ரி 3, 4, 5, 6, 7, 8 என்று வர காட்டும். இடைப்பட்ட காலத்தில் ஓயாத அலையாக நபிகள் அவருடைய வாழ்க்கை யுத்தமும் சமாதானமும் பிரச்சனையும் அச்சுறுத்தலுமாகத்தான் காலம் கடந்தது. அப்ப இந்த எல்லா கட்டங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு கட்டத்திலையும் காபிர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் அச்சத்தை போட்டே வந்தார். விசேஷமாக நடந்த பத்ர் யுத்தத்தை பொறுத்தவரையில இந்த பத்ர்ல மக்காவில் உள்ள அவ்வளவு தலைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஷாஹடித்தார். கிட்டத்தட்ட 24க்கும் மேற்பட்ட தலைவர்கள் பத்ர் களத்திலே கொலை செய்யப்பட்டார்கள். அதனால நீங்க எப்பயும் பார்க்கலாம், சூரத்துல் முனாஃபிகூன் அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான். மதீனா பள்ளிவாயிலுக்குள்ள முனாஃபிக்கள் இருந்தார்கள். இந்த முனாஃபிக்கள் யார் என்றால், வெளியால முஸ்லிமா நடிச்சு கொண்டு உள்ளத்தால இஸ்லாத்துடைய எதிரியாக காபிராக இருந்தார்கள். வெளியில பார்த்தா முஸ்லிமா இருப்பார்கள். அவங்க ஏன் அந்த முனாஃபிக்காக நடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதுண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு ஹிஜ்ரத் வரக்குள்ள அவங்க காபிராக இருந்தவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அப்ப பத்ர் யுத்தம் நடக்கிற காலப்பகுதியில் நாங்க காபிர், நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக வெளிப்படையாக இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். அப்ப 313 சஹாபாக்கள் பேத்து 1000 பேர்கள் கொண்ட காபிர்களை அடிச்சு நொறுக்கி 24க்கும் மேற்பட்ட தலைவர்களை கொண்டு குவித்து அதே பத்ர் யுத்தம் நடந்த இடத்துல 3 நாட்கள் தங்கிட்டு அரபு உலகத்துக்கு ஒரு சவாலை விட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க மதீனாவுக்கு. அப்பதான் அடங்கி போய் மதீனாவுக்குள்ள இருந்த காபிர்கள் அடங்கி போய், இதுக்கு மேல நாங்க நேரடியாக எதிர்த்தால் நம்முடைய கழுத்துக்கு கத்தி வரும், அதனால் நாங்க முஸ்லிம் நடித்துக் கொண்டு இப்படி இஸ்லாத்துக்கு எதிராக உள்ளுக்கால செயல்படுவோம் என்று அந்த முனாஃபிக்கள் அப்படி உருவானார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஏன்னா அது முனாஃபிக்கள் ஒரு சைட்ல பிரச்சனை, இன்னொரு சைடால மக்கா குறைஷிகளுடைய பிரச்சனை. இந்த அளவு கண்டா ஹிஜ்ரி 4வது வருடத்துல மக்கா குறைஷி காபிர்கள் ஒரு கூட்டணி படையோடு எடுத்துட்டு வந்தாங்க மதீனாவை அடிக்கிறதுக்கு. அவங்கள பார்த்தால் மதீனாவுக்குள்ள இன்னொரு ஷாராக இருந்தார்கள் யகூதிகள் என்று. யகூதிகளுடைய 3 கோத்திரங்கள் மதீனாக்குள்ள இருந்தன. ஒன்னு பனு கைனுகா, இன்னொன்னு பனு நதீர், பனு குரைலா என்று சொல்லி. இதை தாண்டி ஹைபர்ல இன்னொரு பெரிய யகூதிகள் கூட்டம் கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாம் அச்சுறுத்தலாக இருந்த பகுதிகள். கண்ணியமான சகோதரர், இவ்வளவோடும் போராடி இது புகஞ்சு நாளுக்கு நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற மக்கள் அதிகரித்து மக்கால லீடர்களாக இருந்த தலைவர்கள், தளபதிகள், போர் வீரர்கள் நாளுக்கு நாள் இஸ்லாத்துக்குள்ள நுழைந்தார்கள். நீங்க பார்க்கலாம், ஹுதைபியா உடன்படிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6வது வருடம் நடைபெறுகிறது. அப்ப மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பெய்து ஹிஜ்ரி 6வது வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரட்டப்பட்டு போனது, முஸ்லிம்கள் அகதியாகி போனது. அங்க இருந்து மதீனால இருந்து அப்படியே நாளுக்கு நாள் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வளர்ச்சி அடைகிற நேரத்துல, இஸ்லாத்துக்கு ஒரு பலம் கிடைக்கிற போது காபிர்கள் பலவீனப்பட்டு போகிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு காண்றாங்க, நான் உம்ராவுக்கு போயிட்டு சஹாபாக்களோட மக்கால வைத்து உம்ரா செய்யற மாதிரி. அண்ணா 1400 பேர் தயாராகிறாங்க. அந்த 1400 பேர் தயாராகி அப்படியே நேர இஹ்ராமோட துல்ஹுலைபா என்ற இடத்துல நியத்து வச்சு மதீனால இருந்து அப்படியே மக்காக்கு வராங்க. அமைதியாக பயணத்துடைய நேரத்திலே எடுக்கிற ஆயுதத்தை தவிர வேறு யுத்தத்துக்கான ஆயுதம் ஒன்றும் இல்லை, யுத்தம் செய்யற நிலைப்பாட்டில் இல்லை, உம்ரா செய்யற நோக்கத்துலதான் அவங்க வாராங்க.
அந்த வார நேரத்துல சரியாக உங்களுக்கு தெரியும், ஹுதைபியா என்ற இடம் இன்றைக்கு மக்கால் நீங்க ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த ஹுதைபியா இடம், அந்த இடத்துலதான் ஹரத்துடைய ஒரு எல்லை இருக்கிறது. ஹரத்துடைய எல்லைகள் விசாலமானது. நீங்க பார்க்கலாம், அரபாவுடைய சைடால தண்ணியும், அதாவது நமீரா மசூது நமீரா இருக்கிற வாதியுடன் அந்த பகுதி பள்ளிவாயல் அங்க அந்த ஹரத்துடைய எல்லையாக இருக்கிறது. இங்க ஆயிஷா பள்ளி என்ற ஒரு பள்ளிவாயல் இருக்கிற அந்த தன்னைம் என்ற இடம், அது ஹரத்துடைய எல்லை. ஜேரானா, இப்படி பல எல்லைகள்ல ஹுதைபியா இருக்கிற இடம் ஒரு எல்லைகள். அந்த காலத்துல குறைஷிகள் ஒரு கவர்மெண்ட் செஞ்சாங்க, பெரிய அரசாங்கம். பிரதானமாக மக்கள் உள்ளே வருகிற எல்லைகள்ல அவங்களோட செக் பாயிண்ட வச்சிருந்தாங்க. அந்த செக் பாயிண்ட தாண்டித்தான் மக்காவுக்குள்ளுக்கு வரணும். இப்ப கிட்டத்தட்ட ஒவ்வொரு எல்லைகள், சில எல்லைகள் ஆக குறைஞ்ச எல்லை ஆயிஷா பள்ளி இருக்கிற அந்த எல்லை ஒரு 6 கிலோமீட்டர் காபத்துல்லா. இன்னும் சில எல்லைகள் 22 கிலோமீட்டர் தூரம். இப்படி மிக தொலைவு, ஹுதைபியா மிக தூரத்துல இருக்கிறது. அப்ப அந்த மக்கால் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்து மக்காவுக்கு அந்த எல்லை வழியாக வருகிற நேரத்துல, மக்காவுடைய செக் பாயிண்ட் தாண்டுற நேரத்துல குறைஷிகள் தடுத்தாங்க. குறைஷிகள் தடுத்து, இந்த வருடம் நீங்க உள்ளுக்கு இந்த, அதாவது இந்த மக்கா ஹரத்துக்குள்ளுக்கு வரக்கூடாது என்ன அவங்க தடை விதிச்சாங்க. அந்த தடை விதிச்ச நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக பொறுமையாக இருந்து நடுவரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மக்கள் குறைஷிகளால் ஒரு விரும்பத்தக்க, பொருந்திக் கொள்ளப்பட்டக்க ஒரு மனிதர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சாதுவான மனிதர். சமாதானம் பேசுவதற்கு அவங்க அனுப்பின நேரத்துல போனவர் வரல, கெஞ்சி கெஞ்சி பேசினார், பல பேர பேசினார். அவங்க இனங்கள்ல இந்த நீங்க ஹரத்துக்குள்ளுக்கு வரத்துக்கு அனுமதிக்க மாட்டோம் என்றே உறுதியாக நின்றார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதே வருடத்தில் 1004 பேரை யுத்தம் செய்வதாக இருந்தாலும் உண்மையிலேயே காபிர்கள் பலவீனமான நிலையில தான் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயோசிதமாக, சாணக்கியமாக, மிக தூர நோக்கோடு, மிக அவதானமாக செயல்பட்டார்கள். நல்ல கவனிங்க நீங்கள் வரலாறு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல அமைதியாக இருந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அனுப்பின, சமாதானத்துக்கு அவங்க இனங்கள்ல கடைசியாக ஒரு சமாதானத்துக்கு வந்தாங்க. ஒரு ஒப்பந்தத்தோடு முடிச்சுவோம் முடிச்சது. அந்த போன பயணத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தாமதிக்கிற நேரத்துல முனாஃபிக்கள் அந்த இடத்துல ஒரு வதந்தி பரப்பப்பட்டது. அந்த போன உஸ்மான குறைஷிகள் கொலை செஞ்சுட்டாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா அந்த உடன்படிக்கை நடந்த அந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்துக்கு கீழால் இருந்து கொண்டு, நாம் ஒரு தூதுவரை அனுப்பி இருக்கிறோம், அந்த தூதுவரை இவர்கள் கொன்றிருந்தால் நாங்க இந்த இடத்துல திரும்பி போக மாட்டோம், ஷாகும் வரை குத்தம் செய்வோம் என்று அதுக்கெல்லாம் நீங்க தயாராக இருக்கிறீங்களான்னு 1400 சஹாபாக்களை சத்திய பிரமாணம் செய்தார்கள். சத்திய பிரமாணம் தான் பைஅத்துர் ரிதுவான் என்று சொல்றது. அந்த சத்திய பிரமாணத்தை சில பேர் 2 முறை செஞ்சாங்க. அப்படி ஸல்லல்லாஹு தன்னை வலது கையை இடது கையில அடிச்சு, இது உஸ்மானுக்கு பகரமாக அடிக்கிறேன் செய்தார்கள். எல்லாம் தயாராக அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த உஸ்மான் ஹயாத்தோடு வாராங்க. வந்தால் அப்ப ஒரு பொய் தான் இங்கே பரப்பப்பட்டிருக்கிறது. கடைசியாக சமாதானம் பேசுறதுக்கு குறைஷிகள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. இந்த சமாதானம் எப்படி என்றால் அதுதான் ஹுதைபியா உடன்படிக்கை என்றது. அந்த உடன்படிக்கையில இந்த வருஷம் நீங்க இந்த இடத்தோட உள்ளுக்கு வரையெல்லாம் திரும்பி போகணும், அடுத்த வருஷம் உங்களுக்கு வரலாம், இந்த மக்காவுக்குள்ளுக்கு வந்தால் பெரிய ஆயுதங்களோடும் எடுத்துட்டு வர இல்லாது, வந்தா 3 நாள் தான் நிக்கலும், அதோட திரும்பி வைத்திடணும். இத்தனைக்கும் தோல்வி கண்டிருக்கிற காலத்துலதான் உங்களை யாராவது இஸ்லாத்தை ஏற்று இங்கே வந்தால் அவங்களை நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம், எங்கிலிருந்து யாராவது அங்கே இஸ்லாத்தை ஏற்று வந்தால் அவரை நீங்க எங்களுக்கு திருப்பி அனுப்பணும் அப்படி என்று உடன்படிக்கை. எங்களுக்கு 10 வருட யுத்தமும் நடக்கக்கூடாது. எந்த கோத்திரமாக இருந்தாலும் எங்களோட விரும்பினால் எங்களோட சேரலாம், உங்களோட விரும்புகிற கோத்திரத்துக்கு உங்களோட சேரலாம். அதுக்குரிய பொறுப்பு அவங்கதான். அந்த கோத்திரம் சேருகிற கோத்திரம் தவறு செய்தால் அதுக்கு அந்த கூட்டம் நீங்க தான் பொறுப்பு. அதுக்கு எங்களோட சேருகிற கூட்டம் சேர்ந்து அவங்க தவறு செய்தால் அவங்க செய்யற தவறுக்கு நாங்க தான் பொறுப்பு. இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்களை பேசினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் கடுமையான ஆசையோடு உம்ரா செய்ய வந்தவர்கள் ஆத்திரத்தோடு திரும்பி போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, இவனோடு தான் நான் ஒன்றாக பிறந்து வளர்ந்தது,
இவ்வளவு அடிபட்டு இவ்வளவு பலவீனப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு பாதகமாக இருக்கிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இவர்களுக்கே நாம் கட்டுப்பட வேண்டிய சொல்ல ஷாகும் வரைக்கும் யுத்தம் செய்வோம். அப்படி எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினார்கள். ஆனா தூர நோக்கோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு திரும்பி போனார். ஹிஜ்ரி 6வது வருஷம் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 7வது வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்தின் படியே மக்காவுக்கு உம்ரா செய்யறதுக்கு உம்ரத்துல் கதா என்று சொல்லி செய்ய கிடைக்காத உம்ராவை நிறைவேற்றத்துக்கு வந்து 3 நாள் இருந்துட்டு ஒப்பந்தத்தை பேணி அப்படியே போனாங்க, திரும்பி போய்த்தான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஹிஜ்ரி 6வது வருஷம் இந்த எல்லைக்கு வந்து தடுத்தவர்கள்ல முக்கியமான ஒரு ஆள் தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுதைபியா டைம்ல அந்த மக்காவுக்குள்ள வர விடாம முஸ்லிம்களை தடுத்த ஆட்கள் முக்கியமான ஆள் அவரு. ஆனா ஹிஜ்ரி 7வது வருஷம் காலித் இப்னு வலீத் இஸ்லாத்துக்கு வராங்க. அதே மாதிரி மக்கால மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், மிகப்பெரிய தந்திரோபாயமான கருத்துக்கள் சொல்கிறவர் தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் ஏக காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தார்கள். முக்கியமான 2 பேர் இஸ்லாத்துக்குள்ள நுழைந்தார்கள். அந்த ஹிஜ்ரி 7வது வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை செஞ்சு மக்கால உள்ள எதிரிகளை இங்க வரவிடாம 10 வருஷத்துக்கு யுத்தம் இல்லை என்ற அந்த ஒப்பந்தத்தை வச்சுக்கொண்டு ரசூலுல்லாஹ் மதீனாக்கு பின்னால் இருந்த ஒரு எதிரியை ரசூலுல்லாஹ் குறி வச்சாங்க. அதுதான் யகூதிகள், ஹைபர்ல இருந்த யகூதிகள். ஹிஜ்ரி 7வது வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருக்கு போய் தாக்குறாங்க. அந்த யகூதிகளோட ஹைபரை வெற்றி கொண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைபருடைய நிலமலத்தை இஸ்லாமிய பூமி ஆக்கினாங்க. பாருங்க ரசூலுல்லாஹ் அரசியலை பாருங்க. 2 சைடால 2 எதிரி வரக்குள்ள ஒரே நேரத்துல 2 பேரோட மோதி 2 எதிரி ஆக்கினால் இந்த 2 எதிரியும் ஒன்று சேர்ந்து அடிக்கலாம். அதனால ஒப்பந்தத்தோட இந்த மக்கா அந்த பெரிய போர்டர் அப்படியே ரசூலுல்லாஹ் அடைச்சாங்க. உங்களோட யுத்தம் இல்லைங்களுக்கு 10 வருட காலம் எங்களை பிளாக் பண்ணி கொண்டு அவங்க ஹைபரை தாக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஹிஜ்ரி 8வது வருடம், ஹிஜ்ரி 8வது வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருக்கிறாங்க. அப்ப மதீனால முஸ்லீம்களோடு இணக்கப்பாட்டுக்கு வந்த ஒரு கோத்திரம், அதே மாதிரி மக்கால குறைஷிகளோட சேர்ந்த கோத்திரம், அந்த 2ம் ஒரு கட்டத்துல மோதி மக்கா குறைஷி காபிர்களோட சேர்ந்த அந்த கோத்திரம் போய் அந்த மதீன முஸ்லீம்களோடு சேர்ந்த கோத்திரத்தை தாக்குறாங்க. அவங்களுக்கு இடையில பழைய பிரச்சனையோடு இருந்தது. அந்த தாக்குதல் இரவோடு இரவாக நடத்துறது கையும் மையமாக மாற்றப்பட்ட உடனே குறைஷிகள் ஒப்பந்தத்தை மீறியதாக கருதப்படுகிறது. அண்ணன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை பிடிச்சு கொண்டாங்க. 10 வருடத்துக்கு யுத்தம் நடக்க கூடாது என்று சொல்லிட்டு நீங்களே ஒப்பந்தத்தை மீறினீர்கள் என்ற அந்த வீக் பாயிண்ட் ரசூலுல்லாஹ் பிடிச்சாங்க. இதுக்கு மேல நாங்க மக்காவை பிடிக்க போறோம் என்று உறுதியாக நின்றாங்க. அவ மக்காவை பிடிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுத்து வருவாங்க என்ற செய்தி அபூ சுஃபியானுக்கு நல்லாக தெரிந்து மதீனாவுக்கு நேர வந்து மண்டியிட்டு கெஞ்சி கதறி இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிச்சுக் கொள்வோமே, நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், இந்த குற்றத்துக்காக மன்னிப்பு கேட்கிறோம் என்று கெஞ்சி ரசூலுல்லாஹ் உடல். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போற அல்லாஹ்வுடைய நபிக்கு இடையே பேச்சுக்கள் நாங்க போக மாட்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போற அல்லாஹ்வின் எதிரியே என்று விரட்டுறவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை பிடிக்கிறாங்க. இதுதான் சந்தர்ப்பம் மக்காவை கைப்பற்றுவதற்கு. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாங்க சக்தி வாய்ந்தவங்களாக இருந்தும் கூட நாங்க மக்காவுக்குள்ள போகாம பணிவான முறையில தூர நோக்கோடு நாங்க விலகி வந்தோம். ஆனா அவங்க ஒப்பந்தத்தை மீறிக்கிறாங்க. இதுதான் சந்தர்ப்பம் என்று ரசூலுல்லாஹ் தயாராகிறாங்க. ரமலானுடைய மாதம், அந்த மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவை வெற்றி கொள்றதுக்குரிய தயார் 10,000 சஹாபாக்கள் ஒன்று சேர்க்கிறாங்க மதீனால. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க மக்காவை கைப்பற்ற போறோம் என்ற செய்தியை யாரும் வெளியில சொல்லப்படாது. எல்லாருக்கும் தகவலை பரிமாறுவதை தடுத்தாங்க. யாரும் சொல்லக்கூடாது, திடீரென்று பேச்சு பிடிக்கணும். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வகை வருகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க தடுத்த அந்த செய்தி போய்கொண்டிருக்கிறது ஒரு பெண்மணியுடைய கையில. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு 2 சஹாபாக்களை பிடிச்சு அனுப்பினாங்க. இந்த இடத்துல ஒரு பெண்மணி போகிறாள், அவருடைய கையில ஒரு கடிதம் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. அப்ப வேகமாக போய் அந்த பெண்மணிய பிடிச்சு, உன்னிட்ட ஒரு கடிதம் இருக்கிறது, அந்த கடிதத்தை தாண்டி கேட்டாரு. என்னிடத்துல ஒரு கடிதம் இல்லை என்று மறுக்கிறார். இல்லை, உங்களிடத்துல கடிதம் இருக்கிறது.
கடுமையாக அதட்டின உடனே அந்த பெண்மணிக்கு அவள் தலைமுடிக்குள்ள இருந்து ஒரு கடிதத்தை எடுத்து அப்படியே கொடுக்குற. அந்த கடிதத்தை அப்படியே எடுத்துட்டு வந்தான். மதீனா கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. யாருடா அந்த கடிதத்தை, அல்லாஹ்வுடைய நபி வேண்டாம் என்று சொல்லியும் கூட அந்த கடிதத்தை எழுதினது யார்? கடிதத்தை கூட சபையில வாசிச்சு பார்க்கிறாங்க. பார்த்தால் ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ற சஹாபியோட கையால தான் எழுதிக்கிறார். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பார்த்துட்டு, ஹாத்திப் நீங்களா எழுதுனீங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய நபியே, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்ட ஒரு மூமின். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல இருந்து கண்டு கொண்டு வேகமாக அவருடைய இயற்கையான நிலையில, அல்லாஹ்வுடைய நபியே, கது கானல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் துரோகம் செய்திருக்கிறார், தானி அத்ரிபூனுகஹு, எனக்கு அனுமதிதார்களுடைய கழுத்தை வெற்ற யா ரசூலல்லாஹ். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர், இந்த ஆளை நீங்க எப்படி அல்லாஹ்வுடைய கழுத்தை நீங்க வெட்டுறதுக்கு முற்படுவீர்கள்? இன்னும் கது ஷஹீத பத்ர், அவர் பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட சஹாபி இல்லையான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் 2வது வருஷம் பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட சஹாபி. அந்த பத்ரிலே கலந்து கொண்ட 313 சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த உத்தரவாதம், அவங்களால் என்ன தவறு நடந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பார் என்று உமர் அழுதுட்டு போனாங்க. அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு விசாரிச்ச நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய நபியை, நான் இஸ்லாத்துக்கு துரோகம் செய்யல, மக்கால பிறந்து வளர்ந்துட்டு தான் நாங்க மதீனாக்கு ஹிஜ்ரத் வந்தோமா, எங்களோட குடும்பத்தை விட்டுட்டு தான் நாங்க வந்தோம், இங்குள்ளவர்களும் அங்குள்ள குடும்பங்கள் எல்லாம் விட்டுட்டு தான் நீங்க ஹிஜ்ரத் வந்திருக்கிறாங்க மதீனாக்கு. ஆனால் இங்குள்ள முக்கியமான சஹாபாக்களாக இருக்கிறவங்க எல்லாரோட குடும்பமும் மக்கால செல்வாக்குள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆனா என் குடும்பம் ஒரு அப்பாவை குடும்பம் யார சொல்லலாம். இந்த ஹாத்திப் மதீனால இருந்தும் கூட சும்மையாலும் இந்த கடிதத்தில் எங்களுக்கு சொல்லி மக்காவை கைப்பற்ற வருகிறார் என்ற முஸ்லிம்கள் வரப்போகிறார்கள் என்ற செய்தியை சும்மையாலும் எங்களுக்கு சொல்லல என்று என் மீது வைராக்கியத்தோட என் குடும்பத்தை அடிச்சு நொறுக்கி கொள்ளுடுவாங்க என்ற பயத்துல தான் நான் அந்த கடிதத்தை எழுதினேன். யார சொல்லலாம், சொல்ல மன்னிச்சாங்க. கடைசியாக அந்த மக்காவை நோக்கி கௌபாவை வெற்றி கொள்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல போறாங்க. நோம்ப புடிச்சு கொண்டுதான் போறாங்க. போற வழியில இட வழியில கட்டுமுஷ்டமாக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல இந்த போற ஃபர்ஸ்ட் நாளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தண்ணி ஒரு கோப்பை கொண்டு வர சொல்லி ஒட்டகத்துக்கு மேலிருந்து தண்ணியை குடிச்சு நோம்ப விட்டாங்க. அந்த பயணிக்குள்ள சலுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார். அந்த கஅபாவை நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொண்டாங்க. இந்த கஅபாவை வெற்றி கொள்ற நேரத்துல பெரிய யுத்தங்கள் ஒன்றும் நடக்கல. அந்த எல்லை வழியாக 2 குழுவை ரசூலுல்லாஹ் நியமிச்சாங்க. அது ஒரு குழுக்கு தளபதியாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்க. கண்ணியமான சகோதரர்களே, எந்த காலித் முஸ்லிம்களை ஹுதைபியான்ற இடத்துல வர விடாம தடுக்கிறதுல மும்முரமாக இருந்தாரோ, அதே காலித் இந்த கஅபாவை வெற்றி கொள்வதற்கு அல்லாஹ் அவங்களை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு சேர்த்தார். அப்ப சின்ன சின்ன வேகமான தாக்குதல்கள், சின்ன சின்ன தாக்குதல்கள் எல்லைப்புறமாக நடந்தது. பெரிய அளவில் நடக்கல. நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்படையோடு போய் காபத்துல்லாஹ் பிடிச்சாங்க. எல்லாம் ஓடி ஒளிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ சுஃபியானுடைய வீட்டில் யாராவது போய் ஒளிந்து கொண்டாலும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் அவருக்கு ஏற்படாது. அவரோட வீட்டுகளுக்குள்ள இருந்தாலும் எந்த பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்படாது என்ற அந்த பாதுகாப்பை கொடுத்தாங்க. எல்லோரும் ஓடி ஒழிச்சு போய் வீடுகளுக்குள்ள என்ன நடக்க போறதோ தெரியாது, நாம தான் அடிச்சு விரட்டினோம், நாம் தான் இவர்களுக்கு இப்படியெல்லாம் அநியாயம் செஞ்சோம், அடித்தவர்கள் நாங்க சரணடைகிறோம், எங்களுக்கு என்ன நடக்க போகிறதோ தெரியாது என்ற பயத்தோடு இருந்தார்கள். நேர் வந்த கபத்துல்லாவை அப்படியே பிடிச்சி கஅபத்துல்லாவுடைய சுற்றுவட்டமாக இருந்த சிலைகள் எல்லாத்தையும் உடைச்சி, ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில், சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் அழிந்தே தீரக்கூடியது என்ற குர்ஆன் வசனத்தை ஓதி ஓதி ஒரு தடியால் அப்படியே எல்லாத்தையும் உடைச்சாங்க. கடைசியாக கஅபத்துல்லா உள்ளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப கதவை திறந்து போறதுக்கு திறப்ப கேட்டாங்க. பார்த்தால் உஸ்மான் இப்னு தல்ஹா என்ற ஒரு மனிதருடைய கையில தான் அந்த திறப்பு இருக்கிற திறப்ப கொண்டு வர சொன்னாங்க. அப்ப மக்கள் பெருவெள்ளமாக கஅபத்துல்லாக்கு முன்னால பின்னால நிரம்பி காணப்பட்டார்கள். மக்கா வாசிகள் எல்லோரும் அந்த இடத்துல வந்தார்கள். கஅபத்துல்லா திறப்பெடுத்து திறந்து, அப்ப கஅபா உடைய கதவு கீழிருந்து ஒரு 1.5 மீட்டருக்கு உயரத்துல இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த காபத்துல்லா அவளுக்கு ஏறக்கொள்ள அந்த நுழைவாயல்ல இருந்து இப்படியே தேடினாங்க, எங்க பிலால் எங்கே வாங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். உசாமா எங்கே என்று கேட்டார்கள். 2 அடிமைகளாக இருந்தவர்கள், ஜாஹிலியா காலத்திலே காபத்துல்லாவை தொடுவதற்கும் தகுதி இல்லை என்று தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கி பார்க்கப்பட்டவர்கள், நீக்ரோ கருப்பினத்தவர்கள் என்று அடிமைகள் என்று தள்ளி வீசப்பட்டவர்கள். இந்த 2 பேரையும் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு காபத்துல்லாஹ்வோட கதவை திறந்து அப்படியே உள்ளே போனார்கள். உள்ளே போய் கதவை மூடிக்கொண்டார்கள். பெருந்திரளான மக்கள் பார்க்கிறார்கள், இந்த காபால் இப்ப என்ன நடக்க போறது, உள்ளுக்கு என்ன நம்பிக்கைகளால் செய்தார்கள் என்று அறிய வேண்டும். உள்ளே போய் எல்லா சிலைகளையும் உடைச்சு எல்லாத்தையும் பார்த்தார்கள். சில சிலைகளை பார்த்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல பேரை சொல்லி சிலையாக உருவங்களாக எழுதியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் சாஸ்திரம் பார்க்கிற மாதிரி. அதை பார்த்து ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலை. அந்த சிலை எதிர்த்த இந்த இப்ராஹிம், சிலை எதிர்த்ததுக்காக நெருப்பிலே போடப்பட்ட இப்ராஹிம், அவருடைய பேரை சொல்லியே சிலையை கட்டிக்கிறான்னு, அது ஒண்ணு செய்யாத வேலையை சாஸ்திரம் பார்க்கிற மாதிரி குறிபார்க்கிற மாதிரி அடையாளத்தோடு கட்டி வைக்கிறாங்களே, காத்தலகுமுல்லா, அல்லாஹ் இவர்களை சபிப்பானாக என்ற சொல்ல பதுவா செய்தார்கள். அண்ணா அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே அந்த எல்லாத்தையும் முடிச்சிட்டு அந்த 2 தூண்களுக்கு நடுவில் வந்து தொழுதாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டப்ப உடனே அதுக்கு கதவை திறந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு கீழே இறங்கினாங்க. அந்த நுழைவாயில் உயர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசலுக்கு அந்த வாசல்ல நின்று கொண்டு மக்கள் எல்லாம் நிரம்பி காணப்படுறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த காபத்துல்லாஹோட கதவை மூடிக்கொண்டோடனே நான் யோசிச்சேன், பிலால் கிட்ட கேட்கணும் இத நபிகளா என்ன செய்தார்கள் என்று. பிலால் கீழே வந்தோடனே எல்லோரும் அவரை சுத்தி முத்து அப்படி வந்து, என்ன நபிகளார் காபத்துல்லாஹ்க்குள்ள இப்படி தொழுதாங்க, எங்க தொழுதாங்கன்னு அந்த ஆசையோட கேட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களை, இதுதான் அந்த வெற்றி என்றது. இந்த வெற்றியை தான் அல்லாஹ் தஆலா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது என்ற அந்த வெற்றி அந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. ஃபத்ஹு மக்கா என்ற மக்காவை வெற்றி கொண்ட வரலாற்றை தான் அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த வெற்றியை பெற்றவுடனே அரபு உலகத்துக்கு இந்த செய்தி போகிறது. அரபு நாடு என்று சொல்வது இன்றைக்குள்ள அரபு நாடுகள் ஜசீரத்துல் அரபு என்றது. நான் சென்ற பாடத்தில் சொன்ன மாதிரி சவுதி அரேபியா, கட்டார், பஹ்ரைன், ஓமான், யமன், அந்த காலத்துல இந்த எல்லா பகுதிகளும் சேர்ந்த பிரமாண்டமான நிலப்பரப்பு தான் அரபிகள் வாழ்ந்த அரேபிய தீபகற்பம் என்று சொல்றது. அப்ப கஅபாவுடைய அந்த கண்ணியமான மனிதர்களுக்கு இடையில நடந்த பிரச்சனையில இவரும் உயர்ந்த குலத்துக்குள்ள யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியுமா, இன்னும் ஒரு செய்தி சொல்றோம். நபிகளார் மக்கால நுபுவத்துடைய 4வது வருஷம் கடுமையான பிரச்சனை போகுது. ஆனா அல்லாஹ்ட நபிக்கு அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இஸ்லாத்துக்கு வராவிட்டாலும் நபிகளார பாதுகாத்தது யார் என்றால் அல்லாஹ் அவனோட குடும்பத்தை வச்சு பாதுகாத்தார். அபூ தாலிப் மட்டுமல்ல, அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், பனு ஹாஷிம், பனு முத்தலிப் என்ற ரசூலோட குடும்பம். அதனாலதான் குறைஷிகள் ஒரு முடிவெடுத்தாங்க ஹிஜ்ரி, அதாவது அந்த காலப்பகுதியில இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க இவங்க சப்போர்ட் பண்றதுனால பனு ஹாஷிம், பனு முத்தலிப் என்ற 2 கோத்திரத்தாரை நாங்க ஊரை விட்டு ஒதுக்குவோம். கிட்டத்தட்ட அபூ தாலிப் பள்ளத்தாக்கு என்று சொல்ற ஷியாபு அபூ தாலிப் என்ற பள்ளத்தாக்குல 3 வருட காலம் அவங்க சமூக பரிசாரிப்பு செய்யப்பட்டாங்க. எந்த கல்யாண உறவு, வியாபார உறவு, எந்த கொடுக்கல் வாங்கல் ஒன்றுமில்லை, ஒதுக்குவோம். அபூ தாலிபும் அந்த பள்ளத்தாக்குல கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த டைம்ல காபிராக இருந்து அல்லாஹ்வுடைய நபியோட குடும்பம் என்ற அந்த பட்டியல் ஒரே ஒரு ஆள் தான் பனு ஹாஷிம் கோத்திரத்துல வராம இருந்தது, அபூ லஹப் மட்டும்தான். அவன் தான் கடினமான எதிரி. அந்த பள்ளத்தாக்குல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் குடும்பம் என்ற பற்றுல அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, பனு ஹாஷிம், பனு முத்தலிப் நாங்க ஒதுக்குவோம், நீங்க எங்களோட வந்து சேர்றதாக இருந்தால் நீங்க முகமது எங்களோட கையில் ஒப்படைங்க, நீங்க முகமது சப்போர்ட் பண்ணாதே. அப்ப குடும்பம் காபிராக இருந்த நிலைமையிலேயும் ரசூலுல்லாஹ்க்கு சப்போர்ட்டாகத்தான் இருந்தாங்க. இந்த அளவுக்கு அவங்க யாப்பு எழுதினாங்க. அந்த யாப்பை எழுதி அந்த யாப்புல எழுதப்பட்டிருக்கிறது, ஷாஹுன் வரைக்கும் பனு ஹாஷிம், பனு முத்தலிப் நாங்க சேர்க்க மாட்டோம். அந்த யாப்பை எடுத்துக்கொண்டு போய் கபத்துல்லா குழுக்கு தான் அந்த யாப்பை கொழுகி வச்சிருந்தாங்க.
அப்ப அந்த காலத்துல இளம் வாலிபர்கள் கொஞ்சம் பேர் பரிதாபமாக இந்த ஷேப் அபூ தாலிப் பள்ளத்தாக்குல தின்ன தீன் இல்லாமல், மருந்து இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், சில மனிதர்கள் நடுநிசையில வைத்து கலவுல தண்ணி கொடுத்துட்டு வருவாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. ஒதுக்கப்பட்டார்கள். கதறி கதறி பசியில பட்டினியில செத்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஷேப் அபூ தாலிப்ல இருக்கிற நேரத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ற மகன் கிடைக்கிறது. அபூ தாலிப் பள்ளத்தாக்குல இருக்கிற நேரத்தில் இந்த இளைஞர்கள் கடுமையாக அந்த யாப்புக்கு எதிராக பேசி 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 ஒரு கட்டத்துல சொன்னால் காபத்துல்லாஹ் கதவை திறந்து கொண்டு போய் அதை கிழிப்போம் என்று. சரியா 3 வருஷம் ஆயிட்டு. அது நடக்கிறதுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் இங்கிருந்து சொன்னார்கள், அந்த யாப்ப கரையான் அரிச்சிட்டு இருக்குது என்று சொல்லி திறந்து பார்த்தால் சரியாக கரையான் அரிச்சிட்டு இருந்தது. அதனோட அந்த யாப்பு திட்டம் நிறைவு பெற்றது. அதுக்கு பிறகுதான் அவங்க வெளியே வந்தாங்க. கண்ணியமான சகோதரர்களை, அவ இப்படியெல்லாம் அந்த மக்காவில் உள்ள உயர்ந்த பனு ஹாஷிம்ல பிறந்த புள்ள ரசூலுல்லாஹ் இவருக்கு இடையில இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்தது. அரேபிய தீபகற்பத்தில் இந்த மக்கள் எல்லாம் பார்த்தார்கள், கௌபத்துல்லாஹ் அந்த ஹரத்துக்குள்ளுக்கு பிறந்து வளர்ந்தவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனை கொள்கை பிரச்சனை. இதுல யாரு சரி என்பதை முடிவெடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த கௌபா யாருடைய அதிகாரத்துக்கு கீழால் போகும் என்பதை பார்த்து தான் முடிவெடுக்கணும். அப்பதான் அவங்க பார்த்தாங்க, மக்காவிலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் பெய்து நாளடைவுல வளர்ந்து 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 ஒரு பெரிய கூட்டமாக வந்து எந்த யுத்தமும் செய்யாமல் அமைதியாக பணிவாக வந்து இந்த கௌபாவை இந்த முகம்மது கைப்பற்றுவாராக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியோடு தான் அவர் கைப்பற்ற வேண்டும். இல்லாவிட்டால் ஆபிரகாவுடைய யானை படையை அழித்தொழித்ததை போல அல்லாஹ் இவர் அழிச்சிருப்பான். ஆனா இவர் கண்ணியமாக வந்து கௌபாவை அரவணைச்சாரே, இவர் நிச்சயமாக ஒரு நபிதான் என்பதை மக்காவை வெற்றி கொண்டு கௌபாவை வெற்றி கொண்டதை வைத்துத்தான் அடையாளமாக வைத்து அரேபிய மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ள வந்து நுழைந்தார்கள். அதால இந்த அர்த்தத்தை சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களை, மக்காவை வெற்றி கொண்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கஅபத்துல்லாஹ் வாசல்ல இருந்து கொண்டு அப்படியே சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப மக்கள் எல்லாம், மக்காவில் உள்ள மனிதர்கள், இஸ்லாத்துக்கு வராதவங்க, இருந்தவங்க, எதிர்த்தவங்க எல்லாரும் சரணடைந்து காணப்பட்டார்கள். எல்லோரும் இருக்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். வணக்கத்துக்கு தகுதி வாய்ந்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை இல்லை. சதக வஅதா, அல்லாஹ் அவனுடைய வாக்கை உண்மைப்படுத்தி விட்டான். வனஸர அப்தஹு, அல்லாஹ்வுடைய அடியானாகிய இந்த முஹம்மதுக்கு அல்லாஹ் உதவி செய்து விட்டான். வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, எல்லா கூட்டணி படைகளையும் அல்லாஹ் தனியாக இருந்து கொண்டு தோக்கடித்தான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண்ணியமான சகோதரர்களே, யா மாஷர குரைஷ், குரைஷிகளே, இன்னல்லாஹ கத் அஸ்ஹப அன்கும் நஹ்வத்தல் ஜாஹிலியா, இன்றைய நாளிலே அல்லாஹ் தஆலா உங்களுடைய இதயங்களிலே வளர்ந்து காணப்பட்ட வரட்டு கௌரவத்தை போக்கிவிட்டான். வதஅதுமஹா பில் ஆபா, நீங்க பிறப்பின் அடிப்படையில் எங்கள் வாப்பா இப்படிப்பட்டவர், இன்னாருடைய பரம்பரை நாங்கள் என்று நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் பெருமை அடித்துக் கொண்டிருந்தீர்களே, அதையெல்லாம் அல்லாஹ் இன்றைய நாளிலே போக்கிவிட்டார். அன்னாசு மின் ஆதம், மனிதர்கள் எல்லாம் ஆதத்தில் இருந்து வந்தவர்கள். ஆதமு மின் துராப், ஆதம் மண்ணில் இருந்து வந்தவர் என்று சொல்லிட்டு குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ்வுடைய நபி ஓதி காண்பித்தார்கள். யா அய்யுஹன் நாசு இன்னா ஹலக்னாகும் மின் தக்ரின் வ உன்சா, மனிதர்களே உங்களை நாங்கள் படைத்தோம் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும். வஜஅல்னாகும் ஷுஊபன், உங்களை கோத்திரங்களாக கிளைகளாக நாங்கள் ஆக்கினோம். லிதஆரபு, நீங்கள் ஆளுக்கால் அறிந்து கொள்வதற்காக. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்கள மிகச் சிறந்தவர், சங்கையானவர், தக்வா உள்ளவர் என்று சொல்லிட்டு கடைசியா கேட்டார்கள், யா மாஷர குரைஷ், இப்ப எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த நாள்ல என்ன நடக்க போறது, என்ன தண்டனை தரப்ப போறான்னு சொல்லி. யா மாஷர குரைஷ், குரைஷிகளே, மா தரவுன அன்னி ஃபாயிதும் பிக்கும், இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். பெரிய பெரிய தலைவர்கள், அடித்தவர்கள், நொறுக்கினவர்கள், எதிர்த்தவர்கள் எல்லோரும் சரணடைந்து காணப்படுகிறார்கள் கஅபத்துல்லாஹ் கிட்ட. நான் இன்றைய நாளில் என்ன செய்ய போகிறேன் உங்களுக்கு, நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதுக்கு எல்லாரும் சொன்னார்கள், காலு ஹைரா, நீங்க எடுத்தால் நல்லதைத்தான் செய்வீர்கள் என்று சொல்லிட்டு, அகுன் கரீம்,
நீங்கள் ஒரு சங்கையான சகோதரர், வப்னு அகின் கரீம், ஒரு சங்கையான சகோதரனுக்கு மகனாக பிறந்த புள்ள நீங்க நல்லதைத்தான் செய்வீர்கள் என்று சொன்னார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஃபஇன்னி அகூலு லக்கும் கமா கால யூசுப் லிஇஹ்வதிஹி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யறதுக்காக பால் கிணற்றிலே போட்டு அவங்க போனாங்க. கடைசியில் அல்லாஹ் தஆலா அவரை காப்பாற்றி அரண்மனையில ஒரு மினிஸ்டராக, ஒரு மந்திரியாக ஆக்கினான். அந்த சகோதரர்கள் ஒரு கட்டத்திலே சரணடைந்து அவங்க அரண்மனைக்குள் அகப்பட்டு உதவி கேட்டு வந்த நேரத்துல, நான் தான் யூசுப், நீங்கள் என்னை கொலை செய்ய முற்பட்டீர்களே என்று சொன்ன உடனே அவர்கள் வருந்தினார்களே. நான் என்ன செய்வேன் என்று பயந்த நேரத்துல, இன்றைய நாளிலே உங்களுக்கு எந்த பழிக்கு பழியும் வாங்க மாட்டேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரர்களுக்கு சொன்ன அதே வார்த்தையை, மக்களே, மக்கத்து மனிதர்களே, நீங்கள் என்னதான் அநியாயங்கள் செய்தாலும் உங்களுக்கு நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், உங்களை மன்னித்து விடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இத்ஹபு ஃபஅன்தும் துலகா, நீங்கள் எல்லாம் விடுதலை செய்யப்படுகிறீர்கள், நீங்கள் சென்று விடுங்கள் மக்களே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு தலைவர், இந்த உலகத்துக்கு ஒரு மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பை கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். தன்னை அடித்தவர்கள், நொறுக்கியவர்கள், கண்ணியமான சகோதரர்களே, அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை வாயால் சொன்ன உபதேசத்தை தன்னை செயலால் காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்வுக்கு போக்கொள்ள பிலாலை கூட்டிட்டு போனாங்க. அதுதான் உங்கள்ட்ட பெருமையை கொண்டு நீங்க பெருமை அடிச்சு மனிதரை தள்ளி பார்க்கிறீங்க, அல்லாஹ் இன்றைய நாள் அதை போக்கிட்டார்ன்றத செயல்ல காட்டினாங்க. இந்த உரையை நிகழ்த்திட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால காபத்துல்லாஹ்வுடைய அந்த திறப்பை எடுத்துட்டு வாராரு அலி ரலியல்லாஹு ரசூலோட மருமகன். அவர் உண்மையில ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, சின்ன 10 வயதுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், அபூ தாலிபுடைய மகன். அவர் மக்கால ஒரு செல்வாக்கான பனு ஹாஷிம் கோத்திரத்துடைய புல்லாவர். ஆனாலும் நபிகளார் மக்கால இருந்து ஜாஹிலியா காலம், அதுக்கு பின்னால இஸ்லாம் ஆனதுக்கு பின்னால நபிகளார் மதீனாக்கு வந்துட்டாங்க. இந்த காபத்துல்லாஹ்வுடைய திறப்பு இருந்தது உஸ்மான் இப்னு தல்ஹாட கையில, அந்த குடும்பத்தின் கையில இருந்தது. ஜாஹிலியா காலத்தோட செல்வாக்கான குடும்பத்துடைய கொண்ட்ரோல தான் அந்த துறப்பு இருந்திருக்கிறது. அந்த துறப்பை நாங்க வச்சுக்கொள்வோமே என்று அலிரலியெல்லாம் அங்க கேட்கிறாங்க, அப்பாஸ் எல்லாம் கேட்கிறாங்க, பனு ஹாஷிம் கோத்திரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்டாங்க, ஐனோ உஸ்மான் இப்னு தல்ஹா, அந்த துறப்பு இருந்த உஸ்மான் இப்னு தல்ஹா எங்கன்னு கேட்டாங்க. அவருக்கு வர சொல்லுங்கன்னா, அன்றைய நாள்ல தான் அவர் இஸ்லாத்துக்கு வாராரு. அது வரைக்கும் காபிராக இருந்தவர். கண்ணியமான சகோதரர்கள், அந்த துறப்பு எடுத்து உஸ்மான் கையில கொடுத்தாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் அல்ல, உஸ்மான் இப்னு தல்ஹா கையில கொடுத்தாங்க. மிஃப்தாஹுக யா உஸ்மான், உங்களோட கையில இருந்த துறப்பை உங்களோட கையிலே தருகிறோம். நாங்க கஅபத்துல்லாஹ் பிடிச்சோம் என்றதுக்காக அதிகாரம் செலுத்த மாட்டோம், நீங்க வளமையா வச்சுட்டீங்கிற மாதிரி வச்சுட்டீங்க துறப்ப. இதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஅபத்துல்லாஹ்ட துறப்புடைய விஷயத்துல யாருடைய கையில இதை வைக்கிறது என்று பிற்காலத்துல சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும், மக்காவை கைப்பற்றினாலும் ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வந்துடுவாங்க. அந்த மக்கால செல்வாக்கோடு இருந்த ஒரு குடும்பத்தில கையில துறப்பு இருந்த மாதிரியே ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சாங்க, குதுஹா யா உஸ்மான், இந்த துறப்பை நீங்க எடுங்க, காலிதத்தன் தாலிதத்தன், மறுமை நாள் வர காட்டும் உங்களோட குடும்பத்தில கையில அந்த துறப்பு இருக்கணும். லா யம்ஸிஹு மின்கும் இல்லா ஸாலிமுன், ஒரு அநியாயக்காரனாக இருக்கிற ஒருத்தன் தான் உங்களோட கையில இருந்து பறிக்கணும், இல்லாட்டி கௌரவமாக உங்களோட குடும்பத்தில கையில தான் அந்த துறப்பு மறுமை நாள் வரைக்கும் இருக்கணும் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றும் அந்த குடும்பத்தில கையில தான் அந்த துறப்பு இருக்கிறது. அந்த லுஹருடைய நேரம் ஆகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலாலை கூப்பிட்டாங்க. பிலால், இந்த கஅபத்துல்லாஹ்க்கு மேலேறி வாங்க சொல்ல சொன்னாங்க. ஏனென்றால் மனிதர்களுடைய வரட்டு தத்துவம், வரட்டு கௌரவம், வைராக்கியம், அடிமைகளாக தள்ளி பார்த்து பிரிச்சு பார்த்த தீண்டாமை, இதை ரசூலுல்லாஹ் ஒழிச்சாங்க. நீங்க இன்றைக்கு பார்க்கலாம், ஆப்பிரிக்கால அலை அலையாக இஸ்லாத்தை நோக்கி வரத்துக்கு காரணமாக இருக்கிற ஒரே ஒரு சம்பவம், மக்காவை வெற்றி கொண்ட நேரத்தில் பிலாலோட நடந்து கொண்ட முறை. ரசூலுல்லாஹ் ஒரு அரபி, ரசூலுல்லாஹ் உயர்ந்த குலத்து அரபி அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நிறத்தால இன்றைக்கு அமெரிக்கால நீங்க ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னால பார்க்கலாம், அமெரிக்கன் போர்சஸ் ஒரு சாதாரண கருப்பினத்து மனிதனை கழுத்துக்கிட்ட அவனை முட்டுக்கால வச்சு முழு உலகமும் லைவாக பார்த்துட்டு இருக்குது. வாயால் அப்படி நுற வெளியே பாயுது, அந்த இடத்துல ஷாகுரான். ஆப்பிரிக்கால இன்றைக்கும் கருப்பின மக்கள் ஒதுக்கப்படுகிறத பார்க்கலாம், நிறத்தால.
கண்ணியமான சகோதரர், இந்த தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு அரபிகளாக இருந்த நபிகளார் தந்த மருமகனாக இருக்கலாம், மிகப்பெரிய பிலால், மிகப்பெரிய அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கலாம், மிகப்பெரிய உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கலாம், இன்னும் பல சஹாபாக்கள் பலரும் இருந்தார்கள். யாரையும் உள்ளே கூட்டிட்டு போகாம இந்த பிலால கூட்டிட்டு போனது இருக்குது. இன்றையும் இந்த வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, நபிகளாருடைய சீராவ பல வடிவங்கள்ல பல வரலாறாக விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ரஹீகுல் மக்தூம் போன்ற கிரந்தங்கள். சகோதரர்களே, பிலாலோடு மக்காவை வெற்றி கொண்ட நாள்ல நபிகளார் நடந்து கொண்ட முறையை பார்க்கும்போது எந்த மதத்திலும் பார்க்க முடியாது அப்படி ஒரு சமாச்சாரம். சொன்னாங்க, பிலால் நீங்க கபாக்கு மேலேறி பாங்க சொல்லுங்க. அப்ப கபத்துல்லாக்கு மேலேறி பாங்க சொல்ல கொள்ள ஒரு இடத்துல அபு சுஃபியானும், கபத்துல்லோட முற்றுவேலியில அபு சுஃபியானும், அத்தாப் இப்னு உசைதும், ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்ற 3 முக்கியமான தளபதி, முக்கியமான ஆட்கள் அவங்க அன்றைக்கு சரணடைஞ்சிருக்கிறாங்க. அபு சுஃபியான் அந்த டைம்ல இஸ்லாத்துக்கு வந்து, கண்ணியமான சகோதரர்களே, மக்காக்குள்ளுக்கு ரசூலுல்லாஹ் நுழையறதுக்கு முன்னால அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த அபு சுஃபியான நபியா ஒரு எல்லையில ஒரு இடத்துல வச்சு தங்குற நேரத்துல அவர்கிட்ட கூட்டிக்கிட்டு போய் கூடாரத்துல வச்சு இஸ்லாத்துக்கு வர சொன்னாங்க. அவர் மறுத்த நேரத்துல உன்னை களத்து போறதுக்கு முந்தைய இஸ்லாத்துக்கு வான்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தார் அவர். அப்ப இந்த அபு சுஃபியானும், அத்தாப் இப்னு உசைதும், ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்ற 3 பேரு கபத்துல்லோட அந்த வெட்ட வெளியில அவரோட இருக்கிறாங்க. மக்கா வெற்றி கொண்ட நாள், அந்த நாள்ல பிலால் ரலியல்லாஹு கபத்துல்லாக்கு மேலேறி பாங்க சொல்லிட்டு கொள்ள இந்த 3 பேர்ல ஒருத்தர் அத்தாப் இப்னு உசைத் சொல்றான், லக்கத் அக்ரமல்லாஹு உசைதர், என் வாப்பா உசைத இந்த காட்சியை காண்றதுக்கு முன்னாலே மௌத்தாக்கிட்டான், நேரத்துல மௌத்தா போய்த்தாரு. அவர் மாதிரி ஒருத்தர், இந்த பிலால் மாதிரி ஒரு கருப்பு ஒருத்தர், அடிமையாக விற்கப்பட்ட ஒரு ஆள் நீங்கிறோம். இந்த கபாட பிடவே பிடிக்கலாம் இருந்த நேரத்துல இந்த கபத்துல்லாக்கு மேலேறி இந்த பிலால் மாதிரி ஒருத்தர் பாங்கி செல்றத கண்டிருந்தால் என்ன வாப்ப மாதிரியான ஆட்கள் தாங்கி கொண்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி காட்சியை காண்றதுக்கு முன்னால் அவர் மௌத்தா போட நல்லா அல்லாவே அவர் கண்ணியப்படுத்திட்டான் அப்படி என்று அவர் சொல்றார். உடனே அந்த நேரத்துல ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் சொல்றாரு, அம்மா வல்லாஹி லவ் அஅலமு அன்னஹு ஹக்குல் லத்தபஅது, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த முகமது உண்மையான நபியா இல்லையான்றது தான். அவர் உண்மையான நான் பின்பற்றுவேன், அவரை நான் பின்பற்றுவேன், நபியாக ஏற்றுக்கொள்வேன். அபு சுஃபியான் அந்த இடத்துல 3வது ஆளா கருத்து சொல்றேன், அம்மா வல்லாஹி லா அக்கூலு ஷையன், நான் என்ன ஒன்றும் வாய் திறக்க மாட்டேன், ஒன்றும் வாய் திறக்க மாட்டேன். ஏனென்றால் நாங்க ஏதாவது தக்கல்லம் தூ, நான் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசினால் எனக்கு பயமாக இருக்குது, இந்த எங்களுக்கு கிட்ட இருக்கு இந்த பொடிக்கல்லு கூட அவருக்கு இந்த செய்தியை எத்தி வச்சிடும் என்று எனக்கு பயமாக இருக்குது என்ன புசுமிட்டு. இந்த 3 பேர் இப்படி கதைச்சிட்டு இருக்கக்குள்ள இப்ப இந்த 3 பேரை தவிர 4வது ஒரு அந்த சபையில இல்ல, தூரத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. இந்த 3 பேர் வந்து அப்ப அல்லாஹ் வஹி மூலம் ரசூலுல்லாஹ் அறிவிச்சிட்டான், இப்படித்தான் கதைக்கிறாங்கன்னு சொல்லி கிட்ட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் அலிம்துல்லதி குல்தும், நீங்க இப்படித்தானே கதைச்சிட்டு இருந்தீங்க, நீங்க இப்படி சொன்னீங்களே, நீங்க இப்படி சொன்னீங்களே, நீங்க இப்படி சொன்னீங்களே என்று சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ் அவளுக்கு இருந்தது புதினமாக, அல்லாஹ்வுடைய நபிதான். 3 பேரும் வந்து என்ன தெரியுமா சொன்னார், நஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய நபிதான், இந்த இடத்துல வேற யாரும் இருக்கல, இந்த செய்தி உங்களுக்கு தரது அல்லாஹ் தான் உங்களுக்கு தரணும், உங்களுக்கு அல்லாஹ்வோட தொடர்பு இருக்கிறது. கண்ணியமான சோழ அருமையான வரலாறு. இந்த வரலாற்றைத்தான் அல்லாஹ் தஆலா இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது மனிதர்கள் இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைகிறதை காணும்போது என்ற வசனம் அந்த அத்தியாயம் சொல்கிறது. இதிலே நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அந்த வரை தன்னாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே என்ற சொல்ல அல்லாஹ் பயன்படுத்துறான், சும்மா அல்லாஹ் பயன்படுத்தல. இந்த ஃபீ தீனில்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக நுழைகிறதை காணும் போது, இஸ்லாத்தில் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக நுழைகிறதை காணும் போது என்று சொல்லாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக நுழைகிறதை காணும் போது ஃபீ தீனில்லாஹ் என்ற தீனில்லாஹ் அந்த சொல்ல மட்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஒரு விளக்கமாக பார்ப்போம்.
அதுக்கு துணையாக தோதுவாக இருக்கிற வசனங்களை பார்ப்போம். மிக அருமையான குர்ஆன், நுட்பமான குர்ஆன், வரிக்கு வரி விளக்கமுள்ள குர்ஆன். அத்தியாயம் சிறிதாக இருந்தாலும் எவ்வளவு விளக்கம் இருக்கிறது என்பதை படிப்பினையாக பார்ப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.